கந்த புராணம் பகுதி 9. குளத்தில் நீந்திய மீன்களில் பல முனிவர்களாக வடிவெடுத்தன. அவர்கள் பற்பல சாபங்களால் மீன்களாக மாறி இருந்தவர்கள். பார்வதி தேவி கார்த்திகை தேவியரிடம், இனி குழந்தையை நானே சிவலோகத்தில் வளர்ப்பேன், தங்களுக்கு நன்றி என்று கூறினாள். கார்த்திகை பெண்களுக்கு கண்ணீர் முட்டியது. சிவபெருமான் அப்பெண்களை தேற்றினார். மங்கையரே, பற்றும் பாசமும் தற்காலிகமானவை. அவற்றை உதறிவிட்டே வாழ்க்கையை நடத்த வேண்டும். உங்கள் பெருமையை இந்த உலகம் அறிய இந்த குழந்தை இனி உங்கள் பெயரால் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுவான். நீங்கள் 6 பேரும் ஒருங்கிணைந்து ஒரு நட்சத்திரமாக வானில் ஜொலிப்பீர்கள். உங்கள் திருநட்சத்திர நாளில் கந்தனை வணங்குவோர் எண்ணியதெல்லாம் ஈடேறப் பெறுவார்கள் என்று கூறினார். இவ்வார்த்தைகளால் ஆறுதல் அடைந்த அவர்கள் ஒன்றாய் இணைந்து நட்சத்திரமாய் மாறி விண்ணில் ஜொலிக்கத் துவங்கினர். பின்னர் குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாய மலை வந்தார் சிவபெருமான். பார்வதி தேவி தன் மகனை கொஞ்சி மகிழ்ந்தாள். பாலமுருகன் செய்த சேஷ்டைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. இந்திரனின் வில்லான வானவில்லை எடுத்து வந்து அதன் நான் மீது அமர்ந்து அந்தரத்தில் பறப்பான். மலைகளை பிடுங்கி எறிந்தான். சிவமைந்தனின் இந்த சேஷ்டைகள் தேவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. யமன், வருணன், சூரியன், அக்னி, குபேரன், வாயு ஆகியோர் ஒன்று சேர்ந்து இந்திரனிடம் முருகன் செய்யும் சேஷ்டைகள் பற்றி கூறினர். இந்திரனை, சூரனை அழிக்க பிறந்ததாக சொல்லப்படும் முருகன் அதற்குரிய பயிற்சியை எடுக்காமல் நம்மால் படைக்கப்பட்ட பொருட்களை அழித்து கொண்டிருக்கிறான். நான் 7 கடல்களுடன் விசாலமாக விளங்கினேன். என் பொருட்களை ஒன்றாக்கி விட்டான். இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்ல இந்திரனின் மனதிலும் ஊறிக்கிடந்த பொறாமை உணர்வு வெளிப்பட்டது. இந்த முருகனை தட்டி வைத்தால்தான் என் பதவி நிலைக்கும் என்று மனதிற்குள் கருதியவனாய் தனது ஆதரவாளர்களுடன் முருகனை அடக்கி வைக்க தன் ஐராவதம் யானை மீது ஏறி புறப்பட்டான். தாங்கள்தான் பெரியவர்கள் என்ற மாயை தேவர்களின் கண்களை மறைத்தது. எனவே சிறுவன் என்றும் பாராமல் முருகனை தட்டி கேட்டனர். முருகனுக்கும் தேவர்களுக்கும் வாக்குவாதம் நடந்தது. தேவர்கள் முருகனை கொன்றுவிடுவோம் என்று மிரட்டினார்கள். வேலன் அந்த வாய்ச்சொல் வீரர்களின் மீது சிகரத்தின் ஒரு பகுதியை பிடுங்கி வீசி எறிந்தான். தேவர்கள் சிதறி அடித்து ஓடினார்கள். தேவேந்திரன் அம்பு மாறி பொழிந்தான். அவையெல்லாம் மலர் மாலைகளாகி கந்தனின் கழுத்தில் விழுந்தன. முருகன் தன் கையில் இருந்த சின்னஞ்சிறு அம்புகளை தேவர்கள் மீது அடித்தான். ஒரு அம்பு தேவேந்திரன் வீற்றிருந்த ஐராவதம் யானையின் மத்தகத்தை குத்தி கிழித்தது. அது அலறியபடியே விழுந்து இறந்தது. யானை மீதிருந்த இந்திரன் தரையில் உருண்டான். இதை பார்த்து கந்தன் கைகொட்டி சிரித்தான். இந்திரனுக்கு ஆத்திரம் அதிகமாகி தன் வஜ்ராயுதத்தை வடிவேலன் மீது எறிந்தான். அதை அவன் சுக்கு நூறாக்க உடைத்தான். அனைத்து ஆயுதங்களும் தீர்ந்து போகவே நிர்கதியான தேவர்கள் உயிர் பிழைக்க ஓடினார்கள். அவர்களின் பலரை கொன்றான் வடிவேலன். தேவர்கள் அவர்களின் குருவான பிரகஸ்பதியிடம் ஓடினார்கள். நடந்த விபரத்தை தன் ஞானத்தால் அறிந்த குரு சிவமைந்தனிடம் மோதியது உங்கள் தவறல்லவா? உங்கள் ஆணவத்தால் அறிவிழந்தீர்களே. என்னிடம் பாடம் படித்து முட்டாள்களாக இருக்கிறீர்களே. சரி, நானே போய் அவரிடம் சரணடைகிறேன் என்று கூறி புறப்பட்டார். பாலமுருகனை சந்தித்து அவனை வாழ்த்தி வணங்கி நடந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டார். பிரகஸ்பதியின் வேண்டுகோளை ஏற்ற பாலமுருகன் சினம் தணிந்தான். இறந்த தேவர்களை உயிர் பெறச் செய்தான். அவர்களின் ஆணவத்தை அழித்து பக்தி ஞானத்தை கொடுத்தான். தானே பரம்பொருள் என்பதை உலகறியச் செய்யும் விதத்தில் 6 முகங்களும் 12 கைகளும் விண்ணுயரம் உயர விஸ்வரூப காட்சி தந்தான் பாலமுருகன்.